வாட்டி அவர் திட்டி நான் அழுதுருக்கேன். பேசாத, என் மேல பயத்தினால தான் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா. நீ பேசினேன்னா நான் இது வரைக்கும் நடித்த கேரக்டர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதி தான். சீசன் 2 நான் பண்ணல. ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இட், அதனால ஐ கேம் அவுட். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட. அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க. யுவன் பாட்டில் அந்த ஒரு கண் ஒரு கண்ணாடி, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் ராஜா சீசனோட ஒரு கண்டெஸ்டன்ட் திவினேஷன் சொல்லி அந்த பையனுக்காக ஒரு 4000 பேர் வந்திருக்காரு சார். 4000 people in Toronto came only to watch him. ஹே மாண்புரு மங்கையே நிலாயோ, ஹே மாண்புரு மன்னவா, ஓ மாண்புரு மன்னவா. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partners Feathers, Radha Hotel. Promising talent of the year. இந்த ஸ்பெஷலான விருதை வழங்குறதுக்கு நம்ம கூப்பிட போற அந்த நபர் தாய் புரொடக்ஷன்ஸ் உடைய நிர்வாக இயக்குனர், சின்னத்திரை இயக்குனர் தாய் செல்வம் அவர்களின் மனைவி திருமிகு மலர்விழி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். யார் அவார்டு வாங்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசலாம் மேம். ஸோ அந்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்றத எல்இடியில் பார்க்கலாம். Promising Talent of the Year 2024 ஆண்டின் Promising Talent of the Year விருதை இதயம் தொடரில் நடித்த ஜனனி அசோக் குமார் அவர்களுக்கு வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். Thank you so much. And ஜனனி பேசுறதுக்கு முன்னாடி மலர்விழி மேம் நீங்க. இல்லை மேம், கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த விகடன் ஃபார் திஸ் அமேசிங் ரெக்கக்னிஷன். எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் ரியலி ப்ரிவிலேஜ் டு ஹோல்ட் திஸ் அவார்ட் இன் மை ஹேண்ட். அண்ட் அது மேம் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கே போனாலும் எந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் நான் ஒரு 2-3 தடவை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்குகிற எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து எப்போவுமே நான் என் மனசில் மானசீகமாக ஒரு என்னோட குரு அப்படின்னா நான் எப்போவுமே தாய் செல்வம் சார் தான் சொல்வேன். ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் நடிக்க வந்தப்போ மௌனராகமில் சார் கூட நான் அதிகமாக ஒர்க் பண்ண சான்ஸ் எனக்கு கிடச்சிது. நிறையா வாட்டி அவர் திட்டி நான் அழுதுருக்கேன். ஆனாலும் என்னோடய ஃபேவரட் பர்சன் அவர் தான். ஏன்னா அவர் மாதிரி ஒரு இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் வரவங்கள கூட ரொம்ப சூப்பராக, இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தால் கூட அவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குரு எனக்கு கிடைச்சது என்னோட பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். லைக் சார் உங்ககிட்ட ஏதாவது லைக் நம்ம ஷூட்டிங்கில் நடக்கிறது அதெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி சொல்லும் போது என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்கு ஆன்சர் பண்ணணும் மேம், அவங்களே கேட்டாங்க. இல்லை, எனக்கு நான் அது வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஸ்டேஜில் வந்து கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே ஏன் விடணும் அப்படின்னு. இவங்களை பற்றின்னு இல்லை, நடிக்கிறவங்கள பற்றி ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஜனனி எனக்கு எப்படி தெரியும்னா, மௌனராகம் பண்ணும்போது ஜனனி நாங்கள்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அப்போ ரொம்ப ஃப்ரெண்டு.
அதனால் ஜனனி கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நீ பேசாத. ஓகே சார் என்ன சொல்லுவாங்க, நீ பேசாத, என் மேலே பயத்தினால தான் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கிறா, நீ பேசினேன்னா போயிடுவாங்க. சார் ரொம்ப க்யூட். இவங்கள சொல்லுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதுபோல் இந்த பொண்ணுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அதே மாதிரியே நடந்திருக்கு இல்லையா? உங்களை செதுக்கின உங்க குரு அவர் பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய சீரியல், அதுக்கப்புறமா வந்து மல்டி டேலண்டடாக பாடுறீங்க, என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க. ஏதாவது ஒன்று நம்ம வந்து லைக் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன நமக்கு தெரியுமோ அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைப்பேன். அண்ட் எனக்கு இதயம்க்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது ஐ எம் ரியலி கிளாட். ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு வந்தப்போ கூட நான் ஃபஸ்ட்டு நினச்சது தாய் செல்வம் சார் தான். அப்போ அவர் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரும்போது ஹி இஸ் நோ மோர். அண்ட் அந்த கேரக்டர் எனக்கு வந்தப்போ நான் கண்டிப்பாக அவர் இருந்திருந்தால் அவருக்கு கால் பண்ணி கேட்டிருப்பேன், சார் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறேன், இது நான் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பேன். பட் அவர் இல்லை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை சார் இருந்திருந்தால் நம்மளை இதை என்ன பண்ண சொல்லியிருப்பாரு, இந்த கேரக்டராக நம்மளை எப்படி ரெடியாக சொல்லியிருப்பாரு, நம்ம இதுக்காக என்ன மாதிரி லைக் பர்டிகுலராக இப்போ ஒரு கேரக்டர் ரெடி ஆகிறதுக்கு எனிபடி கேன் டெல். பட் எனக்கு வந்து அவரோட ஒரு இன்புட் இல்லை அப்படின்றது நான் வருத்தப்பட்டேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஈவன் நான் இப்போ சீசன் 2 நான் பண்ணல, ஐ saw you in season 2. ஸோ நான் பண்ணதுக்கு எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப்டர் தீஸ் மெனி மந்த்ஸ் இந்த ரெக்கக்னிஷன் ஆனந்த விகடன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ எம் ரியலி ஆனர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ மிஸ் பாரதி, ரைட்? ஆக்சுவலி எனக்கு நான் பண்ண இது வரைக்கும் நடித்த கேரக்டர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதி தான். அவள் பெருசாக மேக்கப் போட மாட்டா, ரொம்ப அழட்டிக்க மாட்டா, சாதாரணமாக ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருப்பாள். ஒரு ரெண்டு வருஷம் 2.5 வருஷம் பாரதியாகவே வாழ்ந்திருக்கேன் நான். அண்ட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம சொசைட்டியில் தெர் ஆர் லாட் ஆஃப் சிங்கிள் விடோ விமன் அண்ட் டிவோர்ஸ்ட் விமன். நிறைய பேர்த்துக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த சீரியல் பார்த்து நிறைய பொண்ணுங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஓகே நமக்கு லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச எல்லாருக்குமே வந்து காதல் மறுபடியும் வரலாம், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், இன்னொரு லைஃப் இருக்குது, மறுவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கேரக்டர் கொடுத்தது நிறையா பேர்த்துக்கு. பட் அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. தட் இஸ் ஹவு சின்ன திரை ஒர்க்ஸ். நம்ம நினைக்கிற ஒரு கதை ஆரம்பிக்கும், ஆனால் ஒரு 200 எபிசோட் வரைக்கும் இட் வாஸ் ஸோ குட். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இட், அதனால ஐ கேம் அவுட். பட் ஸ்டில் பாரதி இஸ் மை ஃபேவரட் கேரக்டர் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். In any way தாய் செல்வம் சார் மிஸ் பண்றதா சொன்னீங்க. Through these awards and blessings is always there with us. எனக்கு மேம் கையால வாங்குனதே எனக்கு சார் இங்க இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. Absolutely. Yeah. Thank you so much ma'am. Thank you so much Malarveli ma'am. Thank you for doing us the honors. Thank you ma'am. Thank you ma'am. Thank you so much. Okay, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஏவி வருது, பாத்துடலாமா? உங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அவார்ட். எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. நீ இதே மாதிரி நிறைய அவார்ட் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. லவ் யூ ஜூஜு. ஐயோ இதுதான் ரியல் சர்ப்ரைஸ். Congratulations Juju, you are our Wonder Woman. Thank you Muttu. Thank you so much. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய், உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. Oh my god, எனக்கு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, யூ ஆர் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வந்து தே வென்ட் டு சேலம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. 2 நாள் சொல்ல 3 நாள் ஆச்சு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரியும் இவங்க போனது. பட் இது எனக்கு ரொம்ப ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அக்கா கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாமா? அதான் தங்கச்சி. சாரி டார்லிங். தங்கச்சி சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, actually this is my first stage, like our kuda share pandra first stage. Like school la we were together at a competition, but this is my first stage with her. Very happy and congratulations. Thank you.
என்னால நம்பவே முடியல இது. கிள்ளி வேணா பாத்துக்குங்க. இல்ல அதாவது உண்மைதான். ஜனனி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனா வந்து பாடுவாங்க. சோ இப்போ இந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன சாங் எங்களுக்காக சூப்பரா பாடுவீங்க ப்ளீஸ். நான் இதயம்ல வந்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ணாங்க 96 மூவி ரீக்ரியேஷன். அப்போ வந்து நான் அப்படியே த்ரிஷா கிட்ட போட்டு யமுனை ஆற்றிலே பாடினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டப்பிங்கில் என்னால் பாட முடியல. நான் அந்த ரீலெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் யமுனை ஆற்றிலே பாட. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. ஆஹா சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு க்யூட்டான மொமெண்ட் இது. ஸோ நீங்கள் உண்மையாகவே சர்ப்ரைஸ் ஆயிருக்கீங்க. இல்ல அந்த ஆக்சுவலா கண்ணுல நான் அந்த வீடியோ ஏவிக்கே ஐ வாஸ் லைக் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இவங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, இந்த வீடியோ எப்படி நான் நேர்ல வந்தோன்னே லைக் என்கிட்ட சொல்லவே இல்லை. திருட்டு கோட்டு ரெண்டும் இருக்கு. எனக்கு தூக்கம் வரலையாடா உனக்கு? உங்களை ஹாப்பி பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. வி ஹோப் you are very very happy and அவர் ஏதோ ஒன்று கொடுத்தாரு கையில, அது என்னன்னு காட்டுறீங்களா? He said like I am a Wonder Woman and எனக்கு Wonder Woman கொண்டு வந்திருக்காரு. wow thank you, this means a lot. எனக்கு இந்த அவார்ட் மாதிரியே இதுவும் ஸ்பெஷல். you are a Wonder Woman everywhere. Thank you so much Janani. Thank you Anand Vignan for this amazing evening. Thank you so much. ஸோ அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போறோம் சுதர்ஷா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டெலிவிஷன்ல நம்ம ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டா பிரிக்கலாம். ஸோ அதுல வந்து சீரியல் பார்த்து நம்ம எல்லாருமே அதுல இன்ஸ்பயர் ஆகி அந்த கேரக்டர்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கேரக்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாலும், ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வரக்கூடிய பசங்க எல்லாருமே நம்ம வீட்டு பசங்க மாதிரியே இருக்காங்களே அப்படின்றது தான் வந்து அந்த நான் ஃபிக்ஷனுக்கான ஒரு பெரிய அடையாளம்னே சொல்லலாம். ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்க போற கேட்டகரி ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ ஆஃப் த இயர் அப்படின்ற கேட்டகரி தான் பார்க்க போறோம். அதுக்காக ஒரு பிரசன்டரை வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருமே பயங்கரமா நேசிக்கிற இசை அரசரின் இளவரசர் இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? எல்லோருக்கும் வணக்கம் சார். இப்போ உங்களோட சன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா அவருடைய பாடல்கள், அவரை பத்தின பேச்சு. சந்திரசேகர் சார் கேட்டீங்க, அது நியாயம். இவர் இப்பதான் வளர்றாரு, நல்லபடியா வளரட்டும். எல்லாமே ஒண்ணுதானே சார். எவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம். இளையராஜா சார் பாசிட்டிவ் தான். கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்கல்ல சார்? ஒரு ஹாப்பியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பினா ஒரு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சில பேர் கேட்குறாங்க, அவர் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ உனக்கு பிடிச்சது பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். தமிழ் மக்கள் தான் என்னன்னு டிசைட் பண்ணணும். சூப்பர் சார். ஏன்னா அவருடைய ஒர்க்கை பத்தி நீங்க என்ன சார் கமெண்ட் கொடுத்தீங்க யதீஸ்வர் கிட்ட? நல்லா பண்ணு சார். ராஜா சார் உங்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவாரா சார்? எப்படிங்க? நல்லா பண்ணு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரா ராஜா சார் உங்கள்ட்ட? அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், அதாவது குடும்பமே ஒரு கலை குடும்பமா இருக்க உங்களோட பிளேலிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் சார்? உங்களோட பிளேலிஸ்ட்ல என்ன செட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் இருக்கும்? எங்க பிளேலிஸ்ட்ல வந்து சின்ன வயசுல அப்பா வேற ரூம்ல தூங்குவாங்க, ஏன்னா நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா பவதா யுவன்லாம் வேற ரூம்ல தூங்குவாங்க, நான் அப்பா கூட தூங்குவேன். தூங்கும்போது அப்பா வந்து என்னன்னா நைட்டு ஃபுல்லாக சிம்ஃபனி இல்லை கிளாசிக்கல், கர்நாடிக் ஒரு ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் தான் இருக்கும். பெட்டில் ஃபுல்லாக அந்த சிம்ஃபானிக் ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் அந்த ஸ்கோரு இது அதை நைட்டு பார்த்துட்டே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. காலையில் 4 o'clock ஷார்ப்பாக எழுந்திரிச்சு கிளாஸு, கர்நாடிக் கிளாஸ். ஓகே, நான் கூட அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. கர்நாடிக் கிளாஸு இன்னமும் போயிட்டுருக்கு. காலையில் ஒருத்தர் வந்து காலையில் பாடிட்டு இருக்காரு, டிவிஜி ஐயாவோட மகன் வந்து கூட. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பையன்கிட்ட கற்றுக்கல, என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனையும், அந்த ராமநாதன் என் ஏஜ். ஓகே ஓகே. ஸோ ராமநாதனையும் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும். சூப்பர் சார். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த அளவுக்கு அவங்கள வந்து மேலே கொண்டு போயிருக்கு. அந்த மியூசிக் கேட்டு கேட்டு எனக்குமே அதில் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சிம்ஃபனியோ, ஒரு நம்மளுடைய பாரம்பரிய இசை, தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் அதுலெல்லாம் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஓகே சார், ஷார்ட்டாக கேட்குறேன் சார். ராஜா சார் பாட்டில் பிடிச்ச பாட்டு, யுவன் சங்கர் ராஜா சார் பாட்டில் பிடிச்ச பாட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக. யுவன் பாட்டில் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார். அப்பா பாட்டுல எல்லாமே சார் அது சொல்ல முடியாதுதான், சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி
டக்குன்னு இப்போ யாரோ தென்றல் வந்துன்னு பாடிட்டு இருந்தாங்க, அது நல்லா இருக்கு. அதுக்கு உங்களுக்குமா சார் யாரோ கேக்குது? பாடிட்டு இருக்காங்க அங்கேருந்து யாரோ எங்கேயோ 4வது சந்தில யாரோ பாடுறது வந்து நம்ம கேட்டு அந்த பாட்டு ஃபேவரட் அப்படின்னு தோணிடுச்சு. ஓகே, ஸோ உங்க பாட்டுல உங்களுக்கு பிடிச்சது? அப்படி இஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். சிலது ஹிட் ஆகும், சிலது ஃப்ளாப் ஆகும். ஹிட்டோ ஃப்ளாப்போ நீங்க கேக்குறது, அடிக்கடி கேக்குறது உங்க பாட்டுல? யாரோ யார் யாரோ ஓ, உல்லாசம். ஓகே. பவதா மேம் பாடினதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? பவதா பாடினதுல மயில் போல பொண்ணு ஒன்று. மயில் போல. ஓகே, சூப்பர். சோ யார் இந்த கேட்டகரியில விருது வாங்க போறாங்க அப்படின்றத எல்இடில பார்த்தலாம் சார். ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ 2024ஆம் ஆண்டின் ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ விருதை சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 நிகழ்ச்சிக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டோட்டல் டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேம், சார், அதாவது ஜட்ஜஸாக உங்களை பார்க்கும்போது மோர் தென் பீயிங் ஜட்ஜஸ், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மென்டரா, ஒரு ஃப்ரெண்டா, அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து உங்களெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவார்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகள். நீங்க ஆரம்பிச்சீங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் என்பது வந்து ரொம்ப தெய்வீகமானது, அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்திருக்கார், அந்த ஷோக்கு வந்திருக்கார். வந்திருக்கேன், ஒரு எபிசோட் போயிருக்கேன். அண்ட் டு பி இன் மியூசிக் வந்து அவ்வளோ நம்மளோட ஃபுல்லஸ்ட் டெடிகேஷன் கொடுத்தா தான் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியரை விட்டுட்டு இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு அவார்டு வேற ஒரு மேடையில் கொடுத்துருக்கேன் இவருக்கு. ஃபஸ்ட்டு சாரேகமா, அந்த சாரேகமா யா 1998 சார். 1998 இந்த பையன் நானே ஒரு கண்டெஸ்டன்ட். ஓ, ஆமா, கார்த்திக் சார் வந்து அப்போ ஜட்ஜ். அண்ட் சார் எனக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டு உடனே நீ சென்னைக்கு வந்துட்டேன்னு சொல்லி இவரு கூட இன்னொருத்தங்களும் வந்தாங்க. ஆமாம், ஸோ நான் சென்னைக்கு வந்து தென் ஐ ரெக்கார்டட் ஃபார் ஹிம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராஜா சார் மீட் பண்ணது கூட அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த ஒரு தருணம். அண்ட் ஆமாம், சரிகமப்பா ஜனி அங்கேருந்து இவ்வளோ தூரம் சார் ப்ளீஸ். அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம். இவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக அங்கே போய் சேர்றது. சார் வந்து அவ்வளோ மியூசிக் நாலேஜ் இருக்குது, அவங்கள சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கர்நாடிக் சாங் பாடினாங்க, அடி இது ஈஸியாக அடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து அங்கே வந்து பாடுறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து இவங்களால் அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக வந்து ஒரு மேடையில் நின்று இப்போ ஒரு ஆளா பாடுங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதாவது ஒரு ராகத்தில் பாடி காமிங்க சார். நாங்க கேட்க வேண்டியதை சார் கேட்டாரு. அவரே கேட்டாரு சார். சார், எங்களுக்காக இல்ல, அந்த பசங்களுக்காக, நம்ம லிட்டில் சாம்ப்ஸ். கார்த்திக் ராஜா சார், தேங்க்யூ. रे बापा नि सानी नि पमरे पमरे सनी रे सा. ஆஹா. ஸோ இந்த ஃபியூ நோட்ஸை பாடுறதுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து இந்த த்ரோன்னு சொல்லிட்டு அது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் போட்டால் தான் இவங்க வந்து அந்த ஜட்ஜ் சேரில் வந்து உட்கார முடியும். அதை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த டைரக்டர், அந்த டீமோட டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர்னு இருக்காங்க. அத்தனை பேரோட ஃபோக்கஸும் இவங்க மேலே வந்து இவங்க ஜட்ஜஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் இந்த மாதிரி ஷோஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, நல்லா பாடக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரையுமே வந்து மேலே கொண்டு வரதே வந்து இந்த ஷோஸ் தான். இந்த டிவி சேனல்ஸோட ஷோஸு இவங்க கொடுக்குற அந்த தைரியமும் இதுவும் தான் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கைடன்ஸ். இவங்க மூலமாக அந்த குழந்தைங்களை கைட் பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ நல்ல சிங்கர்ஸ் இப்போ வந்திருக்காங்க, எவ்வளோ நல்ல சிங்கர்ஸ், எல்லாம் சின்ன சின்ன பசங்க இப்போ நல்லா பெரிய சிங்கர்ஸாக வந்திருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த ஷோ டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். இதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஆனந்த விகடனுக்கு இது ஒரு கிரேட் நன்றி சார். Pleasure. கண்டிப்பா, விஜய் கண்டிப்பா. பிரகாஷ் சார், நீங்க கண்டஸ்டன்ட்டாவும் அவர் கையில விருது வாங்கிட்டீங்க, ஜட்ஜாவும் அவர் கையில விருது வாங்கிட்டீங்க. ஸோ எப்படி இருக்கு சார்?
இது ஒரு இசை பயணம் தான். இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா நான் சொல்கிறது வந்து 97, 98ல் இதே சாரிகமாப்பா ஜீல வந்து ஹிந்தியில் நடக்கும்போது நான் ஒரு கண்டெஸ்டாக போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஒரு காம்படிஷன் கார்த்திக் சார் வந்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் சார் வராருன்னு. என்னென்னா நான் வந்து ஐ எம் ஃப்ரம் சவுத் இந்தியா. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வென் கார்த்திக் சார் கேம். ஆனால் அது வந்து இப்போது பார்க்கும்போது ஒரு 25 இயர்ஸ் இவர் வந்து எபிசோட்ல ஸ்ரேயா கோஷலும் வந்தாங்க. ஓகே எபிசோட். ஸோ இந்த 25 இயர்ஸில் வந்து நான் இப்போ கரண்ட்டாக வந்து ஜி தமிழ், ஜி கன்னடா, ஜி தெலுங்கு 3 சாரிகமாப்பாலும் ஜட்ஜாக வந்து ஐ பீன் ஒர்க்கிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சீசன்ஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு அவார்டுன்னு சொல்லும்போது இந்த அவார்டு கண்டிப்பாக நாட் ஓன்லி ஃபார் த டீம், இந்த சாரிகமாப்பா நடத்துகிற டீமுக்கு மட்டும் இல்லை, இது வந்து இந்த ஷோ பார்க்குற எல்லா இசை ரசிகர்களுக்கும். என்னென்னா பிகாஸ் தே ஆர் வாட்சிங் இட் வித் ஸோ மச் ஆஃப் லவ். அதனால் இந்த அவார்டு ஆஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜி வி வுட் லவ் டு dedicate to all the audience for making this show such a big success. And சார் சொன்ன மாதிரி all contestants are so popular. இப்போ ஒரு 2 weeks முன்னாடி நாங்கள் வந்து டொராண்டோவில் ஷோ பண்ணோம். இந்த சீசனோட ஒரு கண்டெஸ்டன்ட் திவினேஷன் சொல்லி அந்த பையனுக்காக ஒரு 4000 பேர் வந்திருக்காரு சார். 4000 people in Toronto came only to watch him. அது இந்த ஷோட ரீச்னு சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். அவங்க டைரக்டர் ரொம்ப இமோஷனல் டைப் இல்லை. லைக் இந்த அதாவது வந்து ஜஸ்ட் டிஆர்பி மட்டும் டார்கெட் இல்லை, அவர் ரொம்ப இமோஷ்னலாக நான் போன எபிசோடே வந்து ரொம்ப அது அந்த இமோஷனில் தான் போய் அந்த சிங்கர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரசித்து இது சார் நீங்க ஒரு பெரிய ஃபேனா இருப்பீங்க போலயே சார் அந்த ஷோ. ஆமாம் கண்டிப்பாக இந்த மாதிரி டாப் 3 அந்த சிங்கிங் ஷோஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சார் இந்த தருணத்தில் டைரக்டரோட பேர் சொல்லலாமா? டைரக்டரோட பேர் வந்து விவேக். சி ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம் இங்கே. பட் ஆக்சுவலி த அவார்ட் ரியலி கோஸ் டு த டீம் பிஹைண்ட் த டைரக்டர், non-fiction head and vice president of Zee Tamil Pungundran, the director Vivek and the entire team. அவங்க தான் வந்து the way they have conceived the show, designed the show. எங்களுக்கு லைட் போடுறாங்க, நாங்கள் பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. அஃப்கோர்ஸ் நாங்கள் தான் பேசுகிறோம். they also trust us. எங்களோட ஜட்ஜ்மெண்ட் they trust. அதை தாண்டி இந்த கண்டஸ்டன்ஸ் விபி சொன்ன மாதிரி அந்த திவினேஷ்ங்கப்பட்ட பையன் அண்ட் யோகஸ்ரீன்னு 2 பேர் who just took the show to another level with. இப்போ இந்த திவினேஷ்ங்கப்பட்ட பையன் வந்து பழைய பாட்டு, சின்ன பையன் எம்எஸ்வி சாரோட பாட்டு தான் பாடுவான். ஸோ அது தட் வாஸ் ஒரு ரெவலேஷனாக இருந்தது. அந்த பையன் பாடும்போது ஒரு அந்த காலத்து பாடும்போது இட் இஸ் அது வேற ஒரு இமோஷன் வரும். அவன் அவ்வளோ உண்மையாக பாடும்போது. ஸோ அண்ட் தோஸ் சாங்ஸ் தட் வி தாட் தட் இனிமே இப்போ யார் கேட்க போகிறாங்க அந்த மாதிரி பாட்டெல்லாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்ல பாட்டு அவ்வளோதானான்னு நினைக்கும்போது somebody like that came and placed those people on top, adu and people loved it. Absolutely. And we are here. Absolutely. We've got this award now, not us. The award goes to all those contestants and the team. We are just merely ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். விகடன் இதை கொடுத்துருக்காங்கங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ், ஐ திங்க் இந்த லாஸ்ட் டைம் ஆல்சோ எங்களுக்கு கொடுத்தேங்க. And this time, and I hope the people love the present season also. Thank you so much, Vigadan, for this award. Thank you. பேஸ்னா பத்தாது, ஒரு லைன் பாடி காமிங்க. சூப்பர் சார், கார்த்திக் சார். சார் இந்த போடியம்ல நிக்க வேண்டிய ஆளு சார் நீங்க. ஐயோ நீங்க. ஹே மாண்புரு மங்கையே நிலாயோ, ஹே மாண்புரு மங்கையே, ஹே மாண்புரு மன்னவா, ஓ மாண்புரு மன்னவா. Thank you so much. அதாவது எத்தனையோ சிங்கிங் ஷோஸ் இருந்தாலும் அடிச்சு தூக்கி மேலே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பார்க் இருக்குது, டீம் ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். சாயந்தவி மேம், நீங்கள் 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டுருவோம்.
ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜி சரிகமா ஆரம்பித்ததுலேருந்தே இருக்காங்க. த மோஸ்ட் ரீசெண்ட் என்ட்ரண்ட் அஸ் அ ஜட்ஜ் வந்து நான் லாஸ்ட் 4 சீசன்ஸாக தான் இருக்கேன். பட் தே ஹவ் வெல்கம் மீ வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். அப்படியே ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு நான் பெருமையாக மாறு தட்டிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இட்ஸ் லைக் அ செகண்ட் ஹோம் ஃபார் மீ. அண்ட் ஜி சரிகமாப்பா வந்து எப்போவுமே வந்து இண்டிவிஜுவல்ஸோட லைஃப் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, மொமெண்ட்ஸ் இருக்கும். பட் எங்களோட இந்த சீசன் பர்டிகுலர் சீசனில் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இண்டிவிஜுவல்ஸோட வாழ்க்கை தருணம் மாறக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஒரு ஊருக்கே வந்து ஒரு நல்லது நடந்தது இந்த சீசனில். தர்ஷினின்னு ஒரு கண்டஸ்டன்ட் மூலமாக பஸ்ஸே இல்லாத ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழித்து ஒரு பஸ் சர்வீஸே விட்டாங்க. அந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ஜி சரிகமாப்பா. இது இந்த ஃபுல் கிரெடிட் வந்து அந்த டீமுக்கு தான் போகும். த ஹோல் டீம் அண்ட் க்ரூ ஆஃப் சரிகமாப்பா ஹேஸ் பீன் யூனோ ரியலி வெரி ஸ்வீட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் த ஆடியன்ஸ். இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து மக்கள் கொடுத்த ஆதரவுனால தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷமும் இது ஐ திங்க் திஸ் இஸ் த 2nd or 3rd award தட் சரிகமாப்பா இஸ் கெட்டிங். ஸோ அப்போது வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பொறுப்பு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஓகே, இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, வி ஹாவ் டு டூ வெல். இன்னும் அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு வேகத்தை கொடுக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் விகடன் அவார்ட்ஸ் எங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி இது கொடுத்தது பெரிய விஷயம். அண்ட் ஹோப் வி கண்டினியூ டு ஏன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வி ஹோப் டு. கண்டிப்பா. அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் இல்லாம சமூகத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கனால தான் யூ கைஸ் ஆர் a star ன்னு நினைக்கிறேன் இந்த ஷோல. Thank you so much for being here and congratulations once again. Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.